இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்துருவோம். 30/9/2024 6/10/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்துருவோம். முதல்ல கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், சமீபத்தில் நீங்கள் பிரிஞ்சிருந்தால் இந்த வாரம் ஒரு புதிய காதல் உறவில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் உங்கள் புதிய காதலனை அதிகம் நம்பாதீங்க. அவரிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா அவர் அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிடுவார். இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்ததாக உணர்வீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் துணையின் முதல் ஆதரவை பெறுவீங்க. முழு ஆதரவும் கிடைக்கும். அதனால் உங்களை மன அழுத்தத்திலிருந்து விடுபடுத்தி கொள்ள முடியும். அதனால் வெற்றி பெறுவீங்க. கடகராசி என்பவர்களுக்கு உழைப்பும் முயற்சியும் நிச்சயமாக பலன் தரும். லாபஸ்தானத்தில் குரு, லாபாதிபதி சுக்கிரன், சுகஸ்தானத்தில் ஆட்சி என லாபஸ்தானம் வளம் பெறுது. தனவரவு தாராளமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் தேடி வரும். இளைய சகோதரிகளுக்கு கொடுத்த பணம் வசூலாகும். தொழிலில் லாபமும் ஏற்றமும் உறுதி. கையிருப்பில் உள்ள சரக்குகளின் மதிப்பு உயரும். ரியல் எஸ்டேட் ஒப்பந்த தொழில் நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, விவசாயி செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த பலன் உண்டு. அடிமை தொழிலில் இருந்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யும் சூழல் ஆர்வம் உருவாகும். அழகு மற்றும் ஆடம்பர பொருட்கள் இந்த மாதிரி அதிகரிக்கும். பிள்ளைகளின் சுப நிகழ்விற்காக பொருட்சேர்க்கை ஏற்படும். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறனால அதெல்லாம் வாங்குறீங்க. மனதிற்கு பிடிச்சதை பிடித்தபடி செய்வீங்க. அதனால் சில செலவுகளும் வரும். குடும்ப நலனுக்காக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. திருமணமானவர்களுக்கு திருமணம் கூடி வரும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிற சந்தர்ப்பம் கூடி வரும். அரசாங்கத்திடமிருந்து வீட்டு மனை அல்லது வீடு கட்ட தேவையான நிதி உதவி கிடைக்கும். சில சமூக ஆர்வலர்களுக்கு அரசு கௌரவம் கிடைக்கும். அமாவாசை நாளில் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் புனித நீராடணும். ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மனம் திருப்தி இருக்கும். பணவரவு இருக்குது. அடுத்தடுத்து செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சுக்கிருவீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தாங்கன்னா உறவினர்கள் ஒன்று சேருவாங்க. தானே வந்து உதவி செஞ்சு பாராட்டுவாங்க. பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட இடையூறுகள் விலகி அவங்களால மறைமுக ஆதாயமும் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போ முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது அவசியம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போ வேணாம். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் எதிலும் ஈடுபட வேணாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் அதிக பொறுப்புகள் வந்து சேரும். ஆனால் கணவரின் ஆதரவுடன் நல்லபடி நிறைவேற்றுவீங்க. அலுவலகத்துக்கு போகும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 3, 6. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தன்னார் மதி சூடி தளல் போலிருந்திருமேனி எண்ணார்புறம் 3 எரி புன்னகை செய்தாய். இந்த ஸ்லோகத்தை வீட்டில் விளக்கேற்றி 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரம் நீங்கள் சிகிச்சையில் செய்யும் மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் நிறைய நேர்மறையை கொண்டு வரும். இதற்கு உங்கள் தினசரி வழக்கத்தை சரியான முறையில் மேம்படுத்தணும். தேவைப்பட்ட அவங்க உணவு திட்டத்தை ஒரு நல்ல மருத்துவரை அணுகணும். சந்திரன் ராசியிலேருந்து 8வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறனால இந்த வாரம் பணப்பற்றாக்குறை சந்திக்க போகிறீங்க. இதுவரை தேவையற்ற செலவுகளுக்கு பணத்தை வீணடித்து இந்த மாதிரி இருந்ததெல்லாம் அவங்களுக்கு பழைய ஞாபகம் வரும். ஆனால் இந்த நேரத்தில் போதுமான பணம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே செலவழிச்சிருப்பீங்க. இந்த வாரம் குடும்பம் தொடர்பான திடீர் புதிய பொறுப்பு காரணமாக உங்கள் திட்டங்கள் அனைத்தும் தரைமட்டமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு அதிகமாகவும் உங்களுக்காக குறைவாகவும் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கும் அளவுக்கு வீட்டு வேலைகளில் மூழ்கிடுவீங்க. உங்கள் இயல்பிலும் சில கோபங்கள் தெரியும். வேலையில் முந்தைய வேலைகளை முடிக்கிறதுல ஏதேனும் தடைகளை எதிர்கொண்டிருந்தால் இந்த வாரம் நீங்கள் அதை மிக எளிதாக சமாளித்து வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவது மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைப்பதன் மூலம் அவர்கள் அது பாதிக்கவும் முடியும். உங்கள் ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடரணும். மேலும் கடினமாக உழைக்கணும்.
இதை செய்வதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சோமி நமகன்னு 11 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் காதல் வாழ்க்கையிலிருந்து சில நல்ல செய்திகள் வரும். இந்த மகிழ்ச்சியை ஒன்றாக கருத்தில் வச்சு நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான பயணத்துக்கு திட்டம் போடுவீங்க, டேட்டிங் செய்வீங்க. உங்கள் காதலன் தனது பணியிடத்தில் பதவி உயர்வு பெற அதிக வாய்ப்பு இருக்குது. நேர்மறையான விளைவினால் உங்கள் காதல் உறவில் இனிமையை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்கள் மனைவியின் அன்பின் அரவணைப்பை நீங்கள் உணரலாம். அதனால் உலகில் அனைத்து பிரச்சனையும் மறந்து உங்கள் துணையுடன் உறவை உருவாக்குவதற்கான வாய்ப்பை பெறுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு இடையிலே நடக்கும் ஒவ்வொரு சண்டையும் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் வெற்றியடையும் வாரம், திட்டமிட்டு வெற்றியடையும் வாரம். ராசியாதிபதி சூரியன் உச்சம் பெற்ற தனலாப அதிபதி புதனுடன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சேர்க்கை இருக்குது. குடும்ப உறவுகளுக்கு இடையே நிலவி வந்த சங்கடங்கள் மறையும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உண்டாகும். மறுமண முயற்சியில் நல்ல தகவல்கள் கிடைக்கும். அலைச்சலும் வசதியுமாக உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு தொழில் பயணங்கள் உண்டாகும். பிரயாணங்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வேலை மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத மாமனாரின் உதவி ஆச்சரியமூட்டும். உயரதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடு மறையும். கூட்டுத்தொழிலில் பொறுமை நிதானம் முக்கியம். சகோதரர்களால் வீண் விரயம் உண்டாகும். குழந்தைகளின் கல்வியில் அதிக கவனம் செலுத்துறீங்க. விவசாய நிலத்திற்கு புதிய ஒப்பந்ததாரர் குத்தகைக்காரர்கள் கிடைப்பாங்க. பெண்களின் சுயதொழில் முயற்சி கைமேல் பலன் கிடைக்கும். முக்கிய செயல்களில் தெளிவாக செய்யணும். அதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். உடல்நிலை மேம்படும். அமாவாசை அன்னைக்கு தாய் தந்தையிடம் நல்லாசி பெறணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. பணவரவு ஓரளவுக்கு தான் இருக்கும். திடீர் செலவுகள் ஏற்படும். கையிருப்பு கரையும். கடன் வாங்கவும் நேரிடும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படும். பேசையில் பொறுமையை கடைபிடிக்கணும். வெளியூர் பயணத்தை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதிய முயற்சிகள் வாரம் முற்பகுதியில் தொடங்கிறது சாதகமாக முடியும். திருமண முயற்சிகளில் பொறுமை அவசியம். நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சு இருந்தீங்கன்னா நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக முடியும். சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்துக்கிடுவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலாக ஆகும். சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதிர்ஷ்ட நாட்கள் 1-4, அதிர்ஷ்ட எண்கள் 1-7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நானன் செய்யும் வினை தானன் செய்யுமனை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்ற செய்ங்கும் ரேஷரிங்க. இந்த ஸ்லோகத்தை 27 முறை வீட்டில் விளக்கேத்தையில் சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரன் ராசியிலேருந்து 10வது வீட்டில் பார்த்தீங்கன்னா வியாழன் இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் முகத்தில் எந்த வகையிலையும் பொருளையும் பயன்படுத்துவதற்கு முன்னாடி அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். அதே நேரத்தில் தொண்டையில் பிரச்சனை இருந்து விடுபட பிரமாரி யோகா பயிற்சி செய்யணும். நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம். இதை நீங்கள் சரியான மனோபாவத்தை உருவாக்கி அதற்கேற்ப செயல்படணும். இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகளிடமோ உங்களை விட அனுபவம் குறைந்தவர்கள் இருந்தாலோ நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் உங்கள் உருவத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது போன்ற செயல்களை இப்போ தவிர்த்துருங்க. சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்களின் தொழில் முன்னேற்றம் பார்ப்பதற்கு பற்றாக்குறை இல்லாத நாட்கள் இருக்கணும். ஆனால் இது இருந்த பொழுதும் உங்கள் யோசனைகளை முன்வைக்க முடியும். நீங்கள் உங்கள் விருப்பப்படி பணியிடத்தில் செய்யும் திட்டங்கள் வெற்றியடையும். இதன் காரணமாக உங்களுக்குள் ஒருவித ஏமாற்ற உணர்வை பார்க்கலாம். கல்வித்துறையில் இந்த ஆண்டு மாணவர்கள் கடந்த கால தவறுகளில் இருந்து கற்று தங்கள் கல்வியையும் கவனம் செலுத்துறதில் வெற்றி பெறுவீங்க. மறுபுறம் நீங்கள் படிப்பில் ஒரு சாதாரண மாணவராக இருந்தீங்கன்னா வெற்றியடைய இந்த வாரம் உங்கள் ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் தேவைப்படுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் காதல் எல்லா பிரச்சனைக்கும் முடிவாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் காதலருடன் திருமணம் செஞ்சு கொள்ள பந்தம் விரும்புனீங்கன்னா உங்கள் காதலரை நீங்கள்
அதை பற்றி யார்கிட்டனாச்சும் சொன்னீங்கன்னா காதல் சக்ஸஸ் ஆகும். திருமணத்தை பற்றி கேட்டால் நேர்மறையான பதில் தான் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் புனிதமான உறவு வலுவடையும். இந்த வாரம் உங்கள் துணையின் பல்வேறு குணங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். அதன் மூலம் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அவர்களை காதலிக்கிறீங்க என்பதை உணர்வீங்க. இதன் மூலம் உங்கள் உறவில் புதுமையை கொண்டு வருவதில் நீங்கள் இருவரும் வெற்றி பெறுவீங்க. மேலும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் குறைகளை மறந்து உங்கள் திருமண வாழ்க்கை தொடர்பான எந்த முக்கிய முடிவையும் எடுக்க கண்டிப்பாக முடியும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சுப விரயங்களால் மனம் மகிழும் வாரம். தனஸ்தானத்தில் 2-9 அதிபதி சுக்கிரன் ஆட்சி செய்கிறாரு. குடும்பத்தில் உற்சாகமும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். அழகு ஆடம்பர பொருட்கள் உணவு தொழில் செஞ்சீங்கன்னா நன்மைகள் தொடரும். திரைப்பட கலைஞராக இருந்தீங்கன்னா தடைகளை தாண்டிய வெற்றி உண்டாகும். சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் போக நேரலாம். வாழ்க்கை துணையின் வேலை நிரந்தரமாகும். எதிர்கால தேவைக்கான இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது நலத்திட்டங்கள் சேமிப்பு போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமண கனவு நனவாகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். அழகு ஆடம்பர பொருட்கள் தங்க நகைகள் சேரும். வீடுமனை வாகன யோகம் உண்டு. புதிய வீடு கட்டலாம். பழைய வீட்டை பழுது பார்க்கலாம். அதற்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு பிறந்த வீட்டு சீதனம் மகிழ்ச்சியை தரும். சிலருக்கு சொத்துக்கள் விற்பனையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபட முத்தாய்ப்பான மாற்றங்கள் ஏற்படும். கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி என்பர்களுக்கு பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். ஆனால் வீண் செலவுகளால் மனசு சஞ்சலம் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகத்தான் இருக்கும். உறவினர்களால் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகள் கண்டிப்பாக பேசுவாங்க. அதே நேரத்தில் கனிவாகவும் நடந்துக்கிடுவாங்க. பொறுமை காக்கணும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு உண்டாகும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பக்குவமாக நடந்துக்கிடுவாங்க. அலுவலகம் போனீங்கன்னா திருப்தி தரும் வாரம். சலுகைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 3-6. அதிர்ஷ்ட எண்கள் 3-5. வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாழே நெடியான வேங்கடவா நின் கோயின் வாசல். இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும். இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம். 30/9/2024 6/10/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த வெள்ளிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.